திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்றென்னுள்ளம் நானும் கிடந்தலெய்தொழின் திருவொற்றியூரா திருவாலவாயா திருவாரூரா ஒரு பற்றிலாமையும் கண்டிரங்காய் கச்சியகம்பனே. திருச்சிற்றம்பலம். நாங்கள் 11ஆம் திருமுறையில இன்றைக்கு திரு ஏகம்பமுடையார் திருவந்தாதி, அதாவது பட்டினத்தார் பிள்ளையார் அருளி செய்தது. தனவாசிங். திருச்சிற்றம்பலம். திரு ஏகம்பமுடையார் திருவந்தாதி பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்தது. அந்தாதி தொடை பொருந்த 100 பாடல்களை தன்னகத்தே கொண்டு விளங்கும் இந்நூல் காஞ்சி மாநகரில் உள்ள திருவேகம்பம் என்னும் திருக்கோயிலில் எழுந்தருளிய சிவ பெருமானை புகழ்ந்து பாடியது. ஆதலின் திருவேகம்பமுடையார் திருவந்தாதி என பெயர் பெற்றது. திருவேகம்பத்தில் எழுந்தருளிய சிவபெருமானே, மெய்யறிவினால் நின்னை வழிபட்டொழுகும் மெய்யன்பர்கள் செல்லும் ஞான நெறி இதுவென உணர்ந்திலேன். சரியை கிரியை ஆகிய கைத்தொண்டு செய்து நின்னடி வணங்கும் அடியார்கள் தொண்டினை மகிழ்ந்து மேற்கொண்டேன் அல்லேன். உடல் வளர்க்கும் உணர்வையே விரும்பி பொய்யாக உன்னை போற்றி புறமே திரியும் அடியவனாகிய எளியேனுடைய பணியை ஏற்றுக்கொள்வாயோ. சிவபெருமானுக்கு தொண்டு பூண்டதன் பயன் அவன் அடியார்களுக்கு பணி செய்து ஒழுகுதலையா. அடியார்களுடைய திருவடி தூளை தலைமை கொள்வார் உள்ளம் தெளிவு பெறும். ஆகையால் அவர்கள் சிவபிரான் அருள் பெறுதல் ஒரு தலை. சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்குவதற்கே நம் தலையினை பயன்படுத்தும் பெரு விருப்புடைய மெய்யடியாரோடு இணங்கி பழகுவது அல்லாமல் பிறரோடும் தாம் நெருங்கி பழகுவதில்லை. ராணியக்காவசிங். பிற தெய்வங்களை கடவுளாக எண்ணி புலமை மிக்கோர் பாடும் செய்யுட்பொருட்கள் முடிவில் ஏகம்மநாதராய முழுமுதற் பொருளை சென்று சேரும். போர் செய்து பகை வேந்தரை வெல்லும் பேரரசர்களாயினும் எவ்வுயிர்க்கும் இறைவராகிய ஏகம்பவாணருடைய திருவருள் வடிவாக திகழும் திருநீற்றினை தம்முடைய நெற்றியில் அணிந்து அப்பெருமானை போற்றாராயின் அரசருடைய அரசாட்சி முதலியன நிலை பெறல் இல்லை. பூதேவர் என்று போற்றப்பெறும் தலைமைய பிறப்பினால் அடைந்து மறைகளை மறவாது ஓதி வேள்விகளை முறைப்படி செய்து வந்தாலும் திருவேகம்பனை தொண்டர்களோடும் கூடி தொழும் திருவருள் நலம் அமையப் பெறாதவர்கள் காடுகளில் வேட்டையாடி திரியும் வேடர்களோடு சேர்த்து எண்ணப்பெறும் தாழ்வுடையவர் ஆவர். சீலமின்றி அறிவின்றி கொலை களவு முதலிய தீமை புரிந்தொழுகும் கீழ்குல மக்களாயினும் ஏகம்பத்து இறைவனுடைய திருவடிக்கு அன்புடைய தொண்டராயின் அவர்களே சிறந்தவர்களாக போற்றத்தக்கவர்களாவர் என்பன போன்ற பல செய்திகள் அந்தாதியில் அமைந்துள்ளன. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கட்டளை கழித்தது. மெய்த்தொண்டர் செல்லும் நெறியறியேன் மிக நற்பணி செய் கைத்தொண்டர் தம்மிலும் நற்றொண்டு வந்திலன் உண்பதற்கே பொய்த்தொண்டு பேசி புறம்புறமே உன்னை போற்றுகின்ற இத்தொண்டனேன் பணி கொள்வனோ. ஏகம் கொள்ளுதே யோகச்சி ஏகம்பனே கச்சி ஏகம்பனே கொள்ளுதியோ கச்சி ஏகம்பனே. கச்சி திருவேகம்பத்து கோல் கொண்டிருக்கும் சிவபெருமானே, உண்மையான அடியவர்கள் செல்கின்ற சிவனறியை நான் அறியிலேன். நற்பணி செய்யும் ஒழுக்கமுள்ள தொண்டர்களைக் காட்டிலும் நற்றொண்டை விரும்பவில்லை. உண்டு உயிர் வாழ்வதற்காக பொய்த்தொண்டு பேசி புறத்தில் மட்டுமே உன்னை வழிபடுகின்ற அடியேனுடைய தொண்டினை கொள்வாயாக. ஏகம்பனே என்னை ஆள்பவனே இமையோர்
இறங்கி போகம் பெண்ணாளும் கொடுக்கின்ற நாயகா பொங்குமைவாய் நாகம்பொன் ஆரம் எனப் பொலிவிட்டு நல்லீரணியும் ஆகம் பொன்மாமலை ஒப்பவனே என்னப்பன் என்பன் ஆதரித்தே கச்சி ஏகம்பத்தில் எழுந்தளியிருப்பவனே என்னை ஆட்கொண்டவனே தேவர்களுக்கு இறங்கி நுகர்பொருள்களை எப்போதும் கொடுக்கின்ற நாயகனே சீறி வருகின்ற 5 தலைகளையுடைய பாம்பு பொன்னாவரணத்தைப் போல பொலிவுற நல்ல திருநீறு அணியும் உடல் பொன்மாமலை போல் உள்ளவனே என்னை ஆதரிக்குமாறு வேண்டுகின்றேன். தரித்தேன் மனத்தின் திகழ்தரு நாமம் தடம் பொழில்வாய் வடித்தேன் முரல் கச்சி ஏகம்பனே என்றன் வல்வினையை அரித்தேன் உனை பணிவாதவர் ஏழமை கண்டவரச் சிரித்தேன் உனக்கடியாரடி ஊனத்தெளிந்தனே. உன்னுடைய சிறந்த திருப்பெயரை என் மனத்தில் பொருத்தி கொண்டேன். பெரிய சோலையிடத்தில் கீற்றுக்கிளையுடைய வண்டுகள் ஒளி செய்கின்ற கச்சி ஏகம்பத்தில் கோயில் கொண்டிருக்கும் ஏகம்பனே, என் வல்வினைகளை போக்கினேன். உன்னை வணங்காதவர் ஏழமை கண்டவர்கள் என எள்ளி நகையாடினேன். உன்னுடைய மெய்த்தொண்டரின் பாதங்களை அணிய தெரிந்து கொண்டேன். தெளிதருகின்றது சென்றன் மனம் நின்றிருவடிவம் அழிதரு நின்னருக்கு ஐயம் இனியில்லை அன்றே சக்கர் ஒளிதருமேனி எம்மேகம்பனே என்று உகந்தவர் தாள் தளிதரு தூளி என்றண்டலை மேல் வைத்த தன்மை பெற்றே என் மனம் உன் திருவடிவத்தில் சென்று பதிந்தமையால் தெளிவடைகின்றது. அருபாலிக்கின்றனின் கருணை இனி சந்தேகமில்லை. மாலையில் தோறும் செவ்வானம் போல் ஒளிதரு மேனி ஏகம்பனே என்று மகிழ்ந்தவர்களின் பாதமாகிய திருக்கோயில் உள்ள புழுதி என் தலைமேல் வைத்த தன்மை பெற்று உய்ந்தேன். பெற்று கந்தேன் பெற்று உகந்தேன் என்றும் அர்ச்சனை செய்ய பெருகு நின் சீர் கற்று கந்தேன் என் கருத்தினிதாக்கி கச்சி ஏகம்பத்தின் பற்று உகந்தேறும் உகந்தவனே வடனாக கச்சின் சுற்று கந்தேர் விடைமேல் வருவாய் நின் துணையடியே அர்ச்சனை செய்ய பெருகு நின்னுடைய சிறப்புகளை கற்று மகிழ்ந்தேன். கச்சி ஏகம்பத்தின் விருப்பத்தை இனிதாக கொண்டு மகிழ்ந்து காளையை உறுதியாக உடையவனே படத்தையுடைய பாம்பை கச்சையாக விரும்புகின்றவனே உன்னுடைய 2 பாதங்களையே பற்றுக்கோடாக விரும்பி ஏற்றுக்கொண்டேன். அனுனிக்குதோ இல்ல படிங்க. அடி நின்ற சூழல் அகோசரம் மாலுக்கு அயற்கு அலரின் முடி நின்ற சூழ் முடிகான் பெரிதாயிற்று கார்முகிலின் இடி நின்ற சூழ் குரலேருடை ஏகம்பயாமங்கனே வடி நின்ற சூழப்படையுடையாய் வணங்குவதே. உன்னுடைய திருவடி இருந்த இடம் திருமாலுக்கு அறிய முடியாது. நான்முகனுக்கு கொன்றைமலர் தாங்கிய உன் திருமுடி காண முடியாதாயிற்று. கருமேகத்தின் இடிய போல ஒலிக்கும் குரலை உடைய காளையை ஊர்தியாக உடைய ஏகம்பனே, யாம் எவ்வாறு கூர்மை பொருந்திய சூழப்படைய உடைய உன்னை வணங்குவது? கொஞ்சம் மேலே எடுங்க. வணக்கம் தலை நின் திருவடிக்கே செய்யும் மையல் கொண்டோர் இணக்கன்றி மற்றோர் இணக்கறிவோம் மல்லம் வல்லரவில் குணக்குன்றவில்லி குளிர்கச்சிய கம்பம்பாடி நல்லால் கணக்கன்று மற்றொரு தேவரை பாடும் கவிநலமே. வணக்கம் தலை நின் திருவடிக்கே செய்யும் பேரன்பு கொண்டவர் நட்பு இல்லாமல் வேறு வழியை அறிவோம் அல்லோம். வல்லரவை நானாகவும் மேருமலையை வில்லாகவும் கொண்ட குளிர்
கச்சி ஏகம்பனை பாடுவதன்றி வேறு ஒரு தேவரை பாடும் கவிநலம் பொருட்படுத்த கூடியதன்று. நலந்தர நானொன்று சொல்லுவன் கேண்மின் நல்லீர்கள் அன்பு கலந்த அரணார் கச்சி ஏகம்பங் கண்டு கனல் திகிரி சலந்தரனாக மொழிக்க வைத்தாய் தக்கன் வேள்வியெல்லாம் நிலந்தரமாகச் செய்தாய் என்று பூசித்து நின்மீன்களே. நல்லவர்களே, நன்மை பெற நான் ஒன்று சொல்லுகின்றேன் கேளுங்கள். அன்பு கலந்து அரணார் கச்சி ஏகம்பங் கண்டு பிளம்பை கக்கும் உருளைப்படையைக் கொண்டு சலந்தரன் உடம்பை ஒளியும்படி செய்தாய், தச்சனது யாகத்தை அழியும்படி செய்தாய் என்று வழிபாடு செய்யுங்கள் என்றபடி. மின்கள் என்றார் சடை, கொண்டல் என்றார் கண்டம் மேனி வண்ணம், பொன்கள் என்றார் வழிபாடுதம் பொன்னடி பூண்டு கொண்ட என் கள் என்றாலும் பிரிந்தறியார் கச்சி ஏகம்பத்தான் தன்கள் என்றார் உலகெல்லாம் நிறைய பெற்ற தன்மைகளே. சடையை மின்னல்கள் என்றார்கள், கண்டத்தை கொண்டல்கள் என்றார்கள், மேனி வண்ணத்தை பொன்கள் என்றார்கள். அவருடைய பொன்னடியை சிறமேற்கொண்ட அடியார்கள் என்றாலும் பிரிந்தறிய கச்சி ஏகம்பன் தன்மைகளே உலகமெல்லாம் நிலை பெற்றன என்பதாகும். தன்மயிற்குன்றா தவத்தோர் இமையவர் தாம் வணங்கும் வன்மயிற்குன்றா மதிற்கச்சி ஏகம்பர் வன்கையிலை பொன்மயிற் சாயலும் சேயரி கண்ணும் குறிகுழலும் மென்மயிற் சாயும் மருங்குதலும் காதல் விளைத்தனவே. தலைவியை பற்றி தலைவன் பாங்குடன் கூறுதல். தன்மையில் குன்றாத தவத்தை உடையவனாகிய தேவர்கள் வணங்குகின்ற வலிமை பொருந்திய மதில்களை உடைய கச்சி ஏகம்பம் வளப்பம் பொருந்திய கைலை மலையில் தலைவியினது பொன்மயில் போன்ற சாயலும் சேயரி கண்ணும் புரிகுழலும் மென்மையில் சாயும் இடையும் எனக்கு காதலை விளைவித்தன. தனமிட்டு மைதழுவத்தழும்பு உற்றவர் தம்மடியார் மனம் விட்டு அகலா மதிற்கச்சி ஏகம்பர் வான்கையிலை சினம் விட்டகலாக் களிறுவினாவி ஓர் சேயனையார் புனம் விட்டகலார் பகலாம் பொழுதும் நம்பூங்கொடியே. இது தலைவிக்கு தோழி கூறியது. மாதவியார் நடுங்கி இறைவனைச் சேர்த்து தழுவிக்கொள்ள முளைத்தழும்பை பெற்ற ஏகம்பரது அடியார்களது மனத்தை விட்டு அகலாத மதில்களையுடைய கச்சி ஏகம்பரது வான் கையிலையில் சினம் விட்டு அகலாத ஆஞ்சானை இங்கு வந்ததா என்று கேட்டுக்கொண்டு முருகவேளை போன்றவர் பகல் முழுதும் நம் புனத்தை விட்டு அகலாமல் இருக்கிறார் என்று தலைவிக்கு தோழி கூறினாள் என்க. பூங்கொத்திருந்தளை யார்பொழில் கச்சி ஏகம்பர் பொற்பார் கோங்கத்திருந்த குடுமி கைலை பெண்ணொருத்தி பொன்னொருத்தி பாங்கொத்திருந்தனை யாரணங்கே படர்களருவி ஆங்கத்திருந்திளை ஆடி வந்தாற்கண்டு அடிவருந்தே. திருமகளே, பூங்கொத்துக்களையுடைய சோலைகள் சூழ்ந்திருக்கும் கச்சி ஏகம்பரது அழகமைந்த சிகரத்தை உடைய கைலையில் பொன் போன்ற தலைவியின் இயல்பை ஒத்திருந்தாய். படர்ந்த மலையருவியில் அவள் ஆடி வந்தாள், அவளை கண்டு பிறகு செல்வாயாக. இது நாண நாட்டம். வருத்தம் தருமையும் கையில் தலையும் வன்மாவினவும் கருத்தந்தரிக்க நடக்கவென்று ஐய களல் நினைய திருத்தந்தருளும் திகழ்கச்சி
ஏகம்பர் சீர்க்கையிலே துருத்தம் திருப்பதன்றி புனங்காக்கும் தொழிலமக்கே. பாங்கி எதிர்மொழி கொடுத்த வருத்தத்தை உடைய உடம்பும் கைத்தலையும் கொண்டு வலிய யானை இங்கு வந்ததா என்று கேட்கும் வண்ணம் மாறுபாடு உடையதாகும். களல் நினைய தந்தருளும்படி திகழ்ந்த கட்சி ஏகம்பரது சிறப்புடைய கைலை ஆராய்வு தந்திருப்பதன்றி எங்களுடைய வேலை திணைப்புணத்தை காப்பதுதான். எம்மையும் எம்மை பணிகொள்ளுங் கம்பரளிக் கைலை உம்மையும் மானிடம் இப்புனத்தே விட்டு வந்த மைந்தர் தம்மையும் மானையும் சிந்தையை நோக்க அங்கவர் என்றோ அம்மையும் அம்மலர் கண்ணும் பெரியருளுமினே. இது கலைமான் வினாதல் என்னும் துறை. எம்மையும் எம்மை பணிகொள்ளும் திருவேகம்பத்து இறைவர் எழிற்கையிலையில் உங்களையும் மான் போன்ற பெண்ணையும் இப்புனத்தில் இருத்தி இங்கு வரும் மைந்தரையும் மானையும் சிந்தையும் கவர்வதற்கென்றே கண்ணிற்கு இடும் மையையும் மலரைப் போல விரிந்து பரந்த கண்களையும் பெரியர் அருளுமின். அருளைத் தருகம்பர் அம்பொற்கைலையுள் மையரம் பிருளைக் கரி மறிக்கும் இவர் ஐயர் எம்மை என்று வாஜு போட்டு பிறகு அரம்பு இருளை கரிமறிக்கும் இவர் என்று படிக்கணும். கைலையுள் படிங்க. அருளைத் தருங்கம்பர் அம்பொற்கைலையுள் எம்மை அரம்பிருளை கரிமறிக்கும் இவர் ஐயர் உறுத்தி செய்ய வெருளை கலை கணைத்தன்னொடும் போயின வில்லிமைக்கு மருளைத்தரு சொல்லி எங்கோ விளையுண்டு இவ்வையகத்தே. அருளை தருகின்ற திருவேகம்பத்து இறைவர் அழகிய பொன் போன்ற கைலையில் எம்மையர் யானையை நோக்கி பலி கொண்டு அம்புவிட வெகுண்ட கலைமான் அந்த அம்போடு போயிற்று. வில்லின் வன்மை போன்ற மயக்கத்தை தரும் சொல்லிக்கு இவ்வையகத்துள் விலை எங்குள்ளது? வையார் மழுப்படை ஏகம்பர் இங்கோய் மலை புனத்துள் ஐயார் வருகலை ஏனம் கரிதொடர் வேட்கையெல்லாம் பொய்யான ஐயர் மனத்து போங்கொடி கொங்கை பொறா பையாரவிடை ஆயிற்று வந்து பரிணமித்தே. இது தோழி கூட்டு. கூர்மை பொருந்திய மழுப்படையுடைய ஏகம்பர் கோயில் கொண்டிருக்கும் ஈங்கோய் மலை புனத்தில் அழகு பொருந்தி வருகின்ற மான், பன்றி, யானை இவைகளைத் தொடர்ந்து வேட்டையாடும் பொய்யான தலைவர் மனத்தின்கண் உள்ளது யாதெனில் பூங்கொடி போன்றவளது கொங்கையானது தோன்றி பாரத்தை தாங்காமல் இடையில்லையாயிற்று என்பதாம். பருமுத்து உதிர்த்திடும் சீர்மத்த யானை நுதல் பகுந்திட்டு உருமொத்ததின் குரல் சீயம் திரிநெறி ஓங்கு வைவாய் ஒரு முத்தலை வேல்படை கம்பர் பூங்கையிலை புனத்துள் தருமுத்தன நகை தென்னசையாள் வெற்ப சார்வர் இதே. தோழி இரவு வரல் விளக்கல் குறிஞ்சி நிலத்தலைவனே, பெரிய முத்துக்கள் உதிர்த்திடும் சீர்மதம் மிக்க யானையின் நெற்றியை பிளந்து இடிபோன்ற கருளுடைய சிங்கம் திரிகின்ற மாறுபாடான பாலை வழியில் ஓங்கி கூறிய முத்தலைவேலேந்திய ஏகம்பர் பூங்கையிலை புனத்துள் பல்வரிசை சிறந்த தலைவியின் விருப்பத்தால் இச்சுரத்திடை பெற வேண்டாம், அது அடதற்கு அரியது. அரிதின் திருக்கண் இடநிறம் பாயிரம் போதையணிய அரிதன் திருவடிக்கு அர்ச்சித்த கண்ணனுக்கு அருளு கம்பர் அரிதன் திருக்கங்குலியால்
அழிந்த கைலை அல்லிங்கு அரிதென்று இருப்பது எம் பால் வெற்ப எம் ஐயர்க்கு அஞ்சுதுமே. இது தோழி கூற்று. மலை நாட்டு தலைவர் 1000 மலர்கள் ஒன்று குறைய திருமால் தன் கண்ணை இடந்து அர்ச்சிக்க அருள் பாலித்த கம்பர். பகைவனாக வந்த இராவணனது மயக்கம் தீர கால் விரலால் அளித்த கைலையில் இரவு நேரத்தில் இங்கு இருப்பது ஆபத்தானது. உங்களுக்காக நாங்கள் அஞ்சுகிறோம் என்பதாம். அஞ்சரத்தான் கொடியாய் விளத்தி விழித்து அன்பு செய்வோர் நெஞ்சரத்தாழ்வு வந்தோர் கச்சியகம்பர் நீள்கையிலை குஞ்சரத்தாள் வரை வீழானும் கொம்புய கும்பமூழ்கும் வெஞ்சரத்தாரனவோ வல்லவோ இவன் முரசே. மணமுரசின் சிறப்பு கூறியவார். மன்மதன் எரிந்து சாம்பலாக நெற்றிக்கண்ணை விழித்து அன்பு செய்தவர். மெய்யடியார்கள் செய்யும் குற்றங்குறைகளை உயர்வாகவே கருதும் கச்சியகம்பரது கைலையின் கண் யானைகள் சஞ்சரிக்கும் தாழ்வரை வீழா உங்களுடைய கொம்புய குறும்ப மூழ்கும் வெஞ்சரத்தாரனவோ இந்த பெரிய முரசு. சேய் தன் தகமை உமைகணவன் திரு ஏகம்பத்தான் தாய் தந்தையாய் உயிர் காப்போன் கைலை தயங்கி அருள்வாய் வேய்தந்த தோழி நம் ஊசலொடும் விரை வேங்கதென்னை பாய் தந்து பூசலுண்டாங் கொண்டது ஓசை பகடு வந்தே. உயர்ந்த தகமையுடைய உமாதேவியாவின் கணவன் திரு ஏகம்பத்தான் தாய் தந்தையாய் உயிர் காப்போன். அவனுடைய கைலை மலையில் இருள் நிறைந்த நேரத்தில் மூங்கில் போன்ற தோள்களையுடைய தலைவியின் ஊசலோடு யானை வேங்க மரத்தை குத்தியதால் ஓசை உண்டாயிற்று. வந்தும் மனம் பெறின் பொன்னனை ஈர் மன்னும் ஏகம்பர்தம் ஒன்றும் அருவி கைலை மலை உயர் தேனிழிச்சிற் தந்தும் மலர் கொய்தும் தண்டினையும் மேயும் கிளி கடந்தும் சிந்தும் புகர்மலை கச்சுமிச்சாரல் திதிகுவனே. இது தலைவன் கூற்று. திருமகளை போன்றவர்களே, உம்மை மனம் பெறின் நிலை பெற்ற ஏகம்பருடைய முந்தும் அருவி கைலை மலையில் தேனெடுத்தும் மலர் கொய்தும் திணைப்புணத்தில் மேயும் கிளிகளை விரட்டியும் புள்ளிகளை உடைய யானையை ஓட்டியும் இச்சாரரில் இந்த ஏவல்களை எல்லாம் செய்வேன். திரிய புறமெய்த ஏகம்பனாதியலும் கைலை கிரிய குறவர் பருவ திடுதரளம் வினையோம் வெறிய சுள் முதலானும் அடைந்தோம் விரைந்து பிரிய கதிர்முற்றின் நீர் பெற்ற தென்னங்கு பேசுமினே. திரிபுரங்களை எரித்து ஏகம்பனார் திகழும் கைலை மலை குறவர் பருவத்தில் முத்துக்களை எடுத்து பணியில் ஈடுபட்டுள்ளோம். இறைவனது அருளையும் பெற்றோம். விரைந்து செய்யும் இப்பணியில் நீர் பெற்றது என்ன சொல்லுங்கள். யாவருமை கணியாரென்று பித்தரங்கும் பூசுகையார் பேசு கையாவரும் மைக்கணி யாரென்று பித்தரங்கும் பூசுகையார் திருநீற்று எழில் ஏகம்பர் பொற்கையிலை தேசுகையார் சிலை வெட்பர் பிரியும் பரிசிலர கூசுகை யாதும் எல்லா குலை வேங்கை பெயர் நுண்மையே. பேசுக யாவரும் வேங்கை மரம் என்று பித்தரங்கும் கூறுவர். திருநீறு பூசிய ஏகம்பத்து பொற்கையிலையில் உம்மை பிரியும் பரிசிலர் பொன்பெற்று செல்வர் யாதுமில்லா குலை வேங்கை பெயர் இதற்கு.
பெயரா நலந்தளில் ஏகம்பனர் பிறை தோய் கையில பெயரா திருக்க பெருகிளிகால் புனமே பிரிவின் துயரால் வருந்தி மனவும் இங்கு ஓடித் தொழுது சென்றது அயராதுரையும் வெற்பக்கு அடியேற்கும் விடை தமினே. இது தலைவி கூட்டு. இது கிளியகளை பார்த்து கூறியது. பெயரா நலந்தொழில் ஏகம்பனர் பிறை தோய்கின்ற கையிலேயே விட்டு நீங்காமல் இருக்கின்ற கிளிகளே, நாங்கள் பிரிந்து செல்வதால் இந்த திணைப்புனம் துயரால் வருந்தியது. நீங்கள் மறவாமல் வெற்பற்கு மலைநாட்டு தலைவருக்கு சொல்லுங்கள், எங்களுக்கு விடை தாருங்கள். தம்மை பிறவி கடல் கடப்ப பின்னவர்தாம் வணங்கும் மும்மை திருக்கண் முகத்தொழில் கம்பர் மொய்கையிலை அம்மை கருங்கண்ணி தன்னோடு இன்பம் தரும் தன் புனமே எம்மை கவலை செய்யச் சொல்லியோ வள்ளி எய்தியதே. நம்மை தலைவன் வரும் புனம் கண்டு வருந்தது. எம்மை பிறவிக்கடன் என்றும் கரியேற்றுபவர் நாம் வணங்கும் அழகு செய்யும் 3 கண்களை உடைய ஏகம்பர் நெருக்கமான கைலை மலையில் அம்மைக்கரும் கண்ணியோடு இன்பம் தரும் குளிர்ந்த திணைப்புனமே என்னை கவலையில் ஆழ்த்திவிட்டு வள்ளிக்கொடி போன்றவள் சென்று விட்டாள். இயங்குந் திரிபுரம் எய்த ஏகம்பரளி கைலை தயங்கு மலர் பொழில்காள் தையல் ஆடரு வித்து தடங்காள் முயங்கு மணியறைகாள் மொழியீர் ஒளியாது நெஞ்சம் மயங்கும் பரிசு பொன்னார் சென்ற சூழல் வகுத்தமக்கே. பறந்து செல்லும் 3 கோட்டைகளை அளித்த ஏகம்பரது எழிற் கைலையில் விளங்கும் மலர்ச்சோலைகளே, தலைவி நீராடும் அருவிகளே, நெருங்குகின்ற பளிங்கு பாறைகளே, இடைவிடாமல் நெஞ்சம் மயங்கும் பரிசு பொன்னார் சென்ற சூழலை வகுத்து எமக்கு மொழியுங்கள். ராணியக்கா அன்மியூட் பண்ணிட்டு படியுங்கோ. இது தலைவன் கூட்டு. வகுப்பாரிவர் போல் மனத்துக்கு நாள் மனம் தன்னொடி இன்பம் மிகுப்பார்கள் ஆறுயிர் ஒன்றாம் இருவரை விள்ள கல்வாய் நெகுப்பால் மலர் கொண்டு நின்றார் கிடக்க நிலாவு கம்பர் தொகுப்பால் மணி சிந்த அருவி கைலை இச்சூழ் புனத்தே. தோழி வரையும் நாள் உணர்த்தல். தோழி வரையும் நாள் உணர்த்தல். இந்த வேங்கை மரம் பூத்தது. இது மனம் செய்யத்தக்க நாள் என்பது குறிப்பு. இவர் என்றது வேங்கையை. திருவேகம்பர் தொகுப்பால் மணியைச் சிந்துகின்ற அருவிகளை உடைய கையிலையை சூழ்ந்த இத்திணைப்புனத்தில் வகுத்து கூறுவர் போல இந்த வேங்கை மரம் மனத்துக்கு நாள் குறிப்பதைப் போல தீப்போன்ற தன் மலர் கொண்டு பூத்திருக்கிறது. இனி தலைவன் இவர்கள் மனம் ஒன்றுபட்டு இன்பம் நுகருவார்கள் என்பதாம். புனங்குளையாதென்று மென்றினை கொய்ததும் போகலுற்ற கனங்குளையாள் தற்பிரிய நமக்குறும் கையறவாள் மனங்குளையாவரு கண்களே பண்பல பாடும் தொண்டர் இனங்குளையாத்தொழும் ஏகம்பரி கைலாயத்துள்ளே. இது தலைவன் கூட்டு. திணை கொய்தவுடன் தலைவியை செறிந்து விட்டார்கள். தொண்டர்கள் அன்பின் மிகுதியால் தோத்திரம் பாடல்களை பாடும் ஏகம்பரதி கைலாயத்துள்ளே புனம் குலையாதென்று மென் திணையை கொய்தவுடன் சென்றுவிட்ட தலைவியை இல்லிலேயே இருக்குமாறு செய்து விட்டார். இதனால் யானுற்ற துன்பம்
கொஞ்சமோ என்று தலைவன் வருந்தினான் என்க. உள்ளம் பெரியரல்லாச் சிறுமானுடர் உற்ற செல்வம் கள்ளம் பெரிய சிறுமெனத்தார்க்கு அன்றிக் கங்கை என்னும் வெள்ளம் பெரிய சடைத்திரு ஏகம்பர் விண்ணரணம் தள்ளம் எரிகொண்டார் அமைத்தார் அடியவர் சார்வதன்றே. கங்கை என்னும் பெரிய நீர்ப்பெருக்கினை சடையில் தாங்கிய ஏகம்பர் வானத்தில் அமைந்திருந்த 3 கோட்டைகளை ஓர் அம்பினால் எரித்து தன் அடியவர்களுக்கு வாழ்வளித்தார். விசாலமான மனம் படைத்திராத சிறு மாண்டரிடம் உள்ள பெருஞ்செல்வம் கள்ளமுடைய சிறு மெனத்தார்க்கே பயன்படும் என்பதாம். அன்றும் பகையடர் கும்பரிமாவும் மதமருவி குன்றும் பதாதியும் தேரும் குலவி குடை நிழற்கீழ் நின்றும் ஒலியினும் கம்பர் நன்னீறு நுதற்கிலேரேல் என்றும் அரசும் முரசும் பொலியா இருநிலத்தே. இந்த பெரிய உலகத்தில் யானை, குதிரை, தேர், காலால் என்ன 4 வகை படையோடு கூடி குடை நிலற்கீழ் இருந்த ஆட்சி செய்த பெருமானாரும் திரு மன்னரும் திரு ஏகம்பரது திருநீறு அவர் நெற்றியில் இல்லையே அவர்களுடைய அரசும் பேடிகையும் பொலிந்திரா பகைவர்களும் வந்து வருந்துவார்கள். நிலத்திமையோரில் தலையாய் பிறந்து மழையோடு அங்கம் வலத்திவை போதும் பெரியாரி வளர்த்தாலும் வெப்பன் குலத்துமையோர் பங்கர் கட்சியுள் கம்பம் கூடித்தோளும் நலத்தமையாதவர் வெட்டுவர் தம்மின் நடுப்படையே. அந்தணர்கள் மேற்சாதியில் பிறந்து வேதங்களை முறையாக ஓடி தீயை இடைவிடாது வளர்த்தாலும் உமாதேவியாரை இடப்பாகத்திற்கொண்ட காஞ்சிபுரத்து போய் கொண்டிருக்கும் ஏகம்பர நாதரை கூடி தொழாதவர்கள் வேடுவர்களாகவே கருதப்படுவார்கள். படையாள் உயிர் கொன்று நின்று பசுக்களைப் போலச் செல்லும் நடையாள் அறிவின்றி நட்பிடை பொய்த்து குலங்களினும் கடையாய்ப் பிறக்கினும் கட்சியுள்ள கம்பத்து எங்களையாள் உடையான் களற்கு என்பரேல் அவர் யாவர்க்கும் உத்தமரே. ஆயுதங்களால் பிற உயிர்களை கொன்று பசுக்களைப் போல சாதுவாக நடித்து அறிவில்லாமல் நண்பர்களிடையே பொய் பேசி கீழான சாதியில் கடைப்பட்டு பிறந்தாலும் காஞ்சிபுரத்தில் ஏகம்பத்தில் எங்களை ஆட்கொண்ட பெருமானது திருவடிகளுக்கு என்பராகில் அவர்கள் எல்லாரையும் விட உத்தமர்களே. அதாவது இதுபோல் திருநாவுக்கரசரும் பாடியுள்ளார். உத்துங்க யானையுரியார் விரலால் அரக்கன் சென்னி 10 கையான 20 சோர்தர வைத்திலேயம் ஒத்துங்கையாளவன் பாட கைலையின் ஊடுகைவாள் எத்துங்கையான் என்று உகந்தளித்தார் கட்சி ஏகம்பரே. பெரிய யானையின் தோலை போர்த்தியுள்ள கைலநாதர் தன் கால்விரலால் இராவணனது தலைகள் 10 கைகள் 20 சேர்ந்தரா வைத்து கைத்தாளோடு ஒத்துப்பாட அவனுக்கு கைவாளை உகந்தவர் கட்சி ஏகம்பரே. அம்பரம் காலனல் நீர் நிலம் திங்கள் அருக்கன் அணு அம்பரம் கொள்வதோர் வேளத்து உரியவன் தன்னுருவாம் அம்பரன் கட்சியுள் கம்பத்தானிடையாதடைவான் நம்பரன் தன்னடியார் அறிவார்க்கு நற்றுணையே. ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், மண், சந்திரன், சூரியன், ஆத்மா என்னும் அஷ்டமூர்த்தியாயுள்ளவனும் யானைத்தோலை பொட்டவனுமாகியும் தலைவன் கட்சியில் கோயில் கொண்டிருக்கும் ஏகம்பநாதனை சரணாக அடைவார்க்கு அவன் நல்ல துணையாவான். அஷ்டமூர்த்திகளை 35 நிப்பாட்டுறேன். இந்த பாட்டோட 100 பாட்டு நாளைக்கு மிச்சம் தொடருவோம். என்ன சொன்னீங்க தானா?
இல்ல இந்த ஆ, அஷ்டமூர்த்தி அது தெரியும் தானே. அஹ், என்ன அட்டமூர்த்தி? அதான் இந்த பஞ்ச பூதங்களும் மற்றது ம். சந்திரன் சூரியன் ஆன்மா. சூரியன், முதல் சூரியனை சொல்லணும். அஹ், சூரியன், அஹ், சந்திரன். ஆன்மா. ம். துணைத்தாமடியும் துணைத்தாமரை அடியும் பவளத்திரள் நன்குரங்கும் பனைத்தோள் அகலமும் கண்டத்து நீளமும் அண்டத்து மின் பிணைத்தாள் லான சடையும் திருமுக்கண்ணும் பெண்ணோர் பக்கத்து அணைத்தார் எழிற்கம்பரங்கள் பிரானார்க்கு அழகியவே. 2 பாதங்களும் தாமரை மலர்கள், பவளம் திரண்டது போன்ற தொடைகள், பனைத்த தோள்களும் மார்பும், கழுத்தில் நீலமும் வானத்தில் மின்னலை இணைத்தது போன்ற சடையும், 3 அழகிய கண்களும், இடப்பாகத்தில் உமையும் பொருந்திய அழகிய உருவமுடையவர் ஏகம்பர். எங்கள் பிரானுக்கு இவை அழகு செய்கின்றன. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.